எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம். ஏன்னா ராசி பலன் போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது, பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்கிறத விட நகர்வுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை. ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார். புரியுதா? பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார். 17/12/2023 அன்னைக்கு அவர் தனுசு ராசிக்கு வந்துடுறார். தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட 29 நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார். அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். ஏன்னா மார்கழி தனுசு ராசி. ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயனம் முடிய போகிறது. அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார். உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதனால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம். தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டாள் அவதரித்தது, ஆண்டாள் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதுவும் யார்? குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதமான, ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி. குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் எல்லாம் ஒரே அணி. அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த 29 நாட்கள் அற்புதமான நாட்கள், அருமையான நாட்கள். இந்த 29 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனதருமை மேஷராசி நேயர்களே, இப்போ தாங்க கொஞ்சம் உங்கள் முகத்தில் ஒரு புன் சிரிப்பு வருது. லைட்டாக, ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு பரவாயில்லை. அதாவது என்னால் சமாளிக்க முடியும்ப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு, ஆற்றல் வந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் படாப்படுத்தி வச்சுட்டு இருந்தார். ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார். உடல் ஆரோக்கியத்தில், கணவன் மனைவி, வாழ்க்கை துணை, அது இது என்னென்னமோ உங்களுக்கு பாவம் தொல்லைகளை கொடுத்தார். ஆனால் நீங்களும் சமாளித்து அப்படியே வந்துட்டீங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இந்த பஞ்சமாதிபதி 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பாக்கியஸ்தானத்துக்கு வந்தாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 17/12/2023 உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சூரியன் ரொம்ப டாப்பில் இருக்க போகிறார். அதனாலே தந்தையின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்னென்னா, இந்த கணவன் மனைவிக்கிடையே அப்பப்பப்பப்பா ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சஞ்சலங்கள் இதெல்லாம் தீர்ந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் இருந்து வந்த சில கருத்து மோதல்கள்லாம் விலகும். குடும்பம் ரொம்ப அமைதியாக சுபிட்சமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதேமாரி இந்த சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓரளவுக்கு பணம் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்த முடியல. அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக அந்த சொத்து சேர்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதேமாரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு உயர்வுகள் இப்போ கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த உயர்வுகள் உங்களுக்கு தேடி வரும். அதை விட இன்னொன்று என்னென்னா, இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் அரசாங்கத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா 2 மாதமாக அவங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் வரல. சம்பள உயர்வாகட்டும், பதவி உயர்வாகட்டும் வரல, இடமாற்றம் கூட வரல. அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகள்லாம் இப்போ டாப் மோஸ்ட் லெவலில் வருவாங்க. அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும், சஞ்சலங்கள்லாம் குறையும். ஒரு டாப் மோஸ்ட் லெவலுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க.
தொழில் வியாபாரங்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளில் நீங்களும் சமாளித்து ஏதோ ரன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. தொழிலை மூடக்கூடாது அப்படிங்கிற ஒரே எய்மில் நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்க. அது இப்போ பெரிய லெவலில் பேசப்படும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் ஏதாவது அபிவிருத்திக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையும். முக்கியமாக குழந்தைகளோட கல்விக்காக நீங்கள் நிறைய பாடுபட்டீங்க. அங்கே இங்கே கடனை வாங்கி பணத்தை கட்டி குழந்தைகளை படிக்க வச்சுட்டுருக்கீங்க. அதெல்லாம் இப்போ அற்புதமாக அந்த குழந்தைகள்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பலம். என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் செலவு பண்ணினாலும் அது விழலுக்கு இழைத்த நீர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ அந்த விழலுக்கு இறைத்த நீர் பாடுபடும். உங்களுக்கு நிறைய குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். அதே மாதிரி இந்த புனித தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். குழந்தைகளின் மூலம் எப்படி மன அமைதி மன சந்தோஷம் இருக்கோ, அதே மாதிரி ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொள்றதுனால உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையானாலும் அருமையாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை அற்புதமாக நிறைவேற்றி நீங்கள் கண்டிப்பாக ஒரு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பஞ்சமாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக சித்திக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.